Hi, welcome to Pizza Vibes. Today is my wedding day. கடைசியில் எனக்கு ஹாப்பி வெட்டிங் டே எல்லாம் இருக்குல்ல இனிமேல் உனக்கு தான் ஜாலி. ஸோ இப்போ டைம் அரௌண்ட் ஒரு 4:30 கிட்ட ஆக போகுது. லைட்டாக லேட் தான், பட் ஸ்டில் நம்ம சூப்பராக முடிச்சிட முடியும். இப்போ நம்ம ஆக்சசரிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அக்கா இப்போ எனக்கு ஹேர் எப்படி வேணும்னா ஜடபில்லை மாதிரி வேணும். ஜடபில்லையில் இப்படி வைப்பாங்க தெரியுமா? நான் என்ன பண்ணேன்னா ஒன்று சந்திரன், ஒன்று இது மாதிரி சந்திரன் மாதிரி, சாரி இதுதான் சந்திரன், ஒன்று இது மாதிரி சந்திரன் மாதிரி, ஒன்று இது மாதிரி சூரியன் மாதிரி, ஆண்டாள் கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக ஆண்டாள் கொண்டை நான் 2 ஆப்ஷன் வாங்கிட்டேன். ஏன்னா எது என்னோட ஃபுல் செட்டுக்கு செட் ஆகுது பாருங்கள். இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஜுவல் நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமே கெம்பில் ஃபுல்லாகவே போகிறேன்க்கா. அதுக்கப்புறம் மாட்டலும் என்கிட்ட இது இருக்குது. இது அதே மாதிரி கெம்பில் வர மாதிரியே மாட்டலில் அது மாட்டி விட்டுருங்க. இந்த சென்ட்ரட்டிக்கா இப்படி வச்சு இப்படி போடுவாங்க தெரியுமா? இது என் ஃபேஸ்க்கு செட் ஆகலை. யாரோ ஒரு பெண்குட்டி மாதிரி கூட இல்லை, நல்லாவே இல்லை. அதனால ஐயோ ஆக்கா இப்பயே மாட்டுது. பேங்கிள்ஸ் தனியாக வச்சுருக்கேன், எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, மேக்கப் ஸ்டார்ட்ஸ். அக்கா இன்னைக்கு தான் இந்த ஹோமோ சொல்லுவாங்களா, இந்த ஃபயர்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டே ஆகுற மாதிரி இன்னைக்கு தான் நமக்கு வேணும். அந்த ஸ்டே நமக்கு டச்சப் பண்ண டைமே இருக்காது. நம்ம வெறும் ஜுவல் சேஞ்ச் பண்ணி சாரி ஜுவல் சேஞ்ச் இல்லை, நம்ம வெறும் சாரி மாற்ற கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. 10 நிமிஷத்துல ரெடி வாங்குவாங்க. சுத்தமாக அளவு தந்துடுவாங்க. சாரி எடுத்து சொல்கிறாங்களா? எங்களுக்கு 9 yard சாரி. ஸோ அதனால செப்பரேட்டாக ட்ரேபிஸ் வராங்க. கைஸ் என் ஃப்ரெண்ட் வந்திருக்கு, தெலுங்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கடி. வச்சிந்தம்மா வச்சிந்தம்மா. இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் அவ்வளோ அழகா இருக்காங்க. மட்டன் குஸ்காவா என்ன மாதிரியே இருக்கடி. லூசே லூசே என்ன மாதிரி இருக்கடி. என்ன மாதிரி தானே இருக்காங்க, அழகா இருக்கடி. புறம்போக்கு நான் கட்டுற அதே கலர் கட்டுது. தெலுங்கு பிரைட் அப்படியே தெலுங்கு பிரைட் மாதிரி இருக்கடி. என்ன கல்யாணம் தான் எனக்கு அது பாவம். எப்படி இருக்கு? அது மட்டும் மட்டும் போடணும். இங்க ஏதோ இருக்கு. பாபா ஃபுல் மாலை லோட்டஸ், ஃபுல் லோட்டஸ், ஊஞ்சல் ஊஞ்சல். ஓகே. ஆண்டாள் மாலை ஏன் சின்னதா இருக்கு? அதான் தெரியல. நம்ம காலி இன்னைக்கு சிரிப்பு வரல, பயம்தான் இருக்கு. சரிங்க சரிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே மாலை இருக்கு, மாண்டாள் மாலை. ஓகேவா? வா வா லைட்டா கணக்கு வச்சுக்கோ. பல்லாம் தேய்ச்சி வந்துடலாம் கடை. போலாமா? இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. சின்ன மூளை பல் தேய்ச்சிருக்கோம், பல் தேய்ச்சிருக்கோம். சிருஷ்டிவா சிருஷ்டிவா. ரெண்டு கோட் லாக்மே ஐகானிக் காஜல், லாங் லாஸ்டிங் ஸ்மட்ச் ப்ரூஃப் சாரி. வெய் சூப்பர் சூப்பர் பக்கா. குமார் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டுரு. அழகா எப்படி இருக்கீங்க காம்பினேஷன்? சாரி சார், நாங்க தான் திருஷ்டி போட்டு வச்சிட்டோம்ல, கண்ணு எவ்வளவு வேணா வைக்கலாம். பக்கா பக்கா பக்கா. சரி பொங்கல் வடை, சரி பொங்கல் வடை தாங்க. அப்பனா மினி இட்லி வடைனா கூட ஓகே. மினி இட்லி இருக்குல்ல, இன்னைக்கு மினி இட்லி தான் மெனு.
ஏய் மினி இட்லி மெனு எல்லாரும் என்ன கோளாறு பண்றாங்கடா இன்னைக்கு. நான் டென்ஷன் ஆகக்கூடாது. காத்து வரல. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எனக்கு தான் வாழ்த்துக்கள். சூப்பரா ஸ்வீட். வடை நான் வடை எடுத்துக்கிறேன். வடையோட நட்டீங்களா? ஆண்டாளோட திங்க. அதான் ஆண்டாள் வந்து கிளியோட நிப்பாங்க, நான் வடையோட நிக்கிறேன். வடையை காட்டுங்க, நான் காமாயிருவேன். சாம்பார் போதும் சித்தி. இல்ல finish உனக்கு ஒரு அப்ப you know what you will get headache out of excitement. எனக்கு என்ன இப்ப உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியும். I have gone through this. நாங்களே கல்யாணம் இல்ல. யாருக்கும் தெரியாம ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் சாப்பிட்டேன். சமைக்கும் போது டேஸ்ட் பாக்குறதுக்காக 2 பிளேட் உள்ள விட்டுருக்கோம்ல. ஆனா நான் சாப்பிட முடியல, ரொம்ப டக்குன்னு வந்துட்டாங்க. கொஞ்சமா பொங்கல் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அழகா இருக்கு பிரீதா. தேங்க்யூ. நான் கலகா இருக்கு சார். நேரடி இந்த மாதிரி மத்தடி உன கொண்டெல்லாம் போட்டு அம்மன் மாதிரி இருக்குடி. ஆண்டா ஃபேன் பிடிக்கிறாங்க. தேங்க்யூ மாமா. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் மாமா, அப்படியே கொஞ்சம் மேல் பக்கம், கொஞ்சம் மேல புஷ் கீழே புஷ். சரி அப்ப நான் வந்து என்ன தூக்கும் போது பாவையும் தூக்க முடியுமா? நேத்து எங்க மாமா என்ன ஒத்த கையில தூக்குனாங்க தெரியுமா? வரலாமா? இல்ல எனக்கு இருக்கா. ஓகே, இப்ப வந்து காசி யாத்திரை நடக்க போகிறது. மாப்பிள்ளைக்கு போக்கஸ் இல்ல, எல்லாரும் போக்கஸும் பொண்ணுக்கு தான். மாப்பிள்ளை வந்து கோச்சிட்டு காசிக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அப்போ காசிலாம் வேணாம், நம்ம வந்து என்னோட பொண்ணு கொடுக்குறேன், சோ வந்து சாமியார் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேர் தான் காசி. இதான் கண்டுபிடிச்சது. காசி யாத்திரை செல்ல வேண்டாம் எனது குமாரதி சௌபாகியவதி பத்தாவை உங்களது குமாரன் சிரஞ்சீவி திருவேங்கட நம்பி அவர்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் ஈஸ்வர கிருபையை முன்னிட்டு அவள்கிட்ட கொடுத்துருங்க. அது சூப்பர். சகலவாத்தியம். ஹரி தெரியலனா கொழுப்பு. ட்ரை பண்ணு. நல்ல வெயிட்டா? விடக்கூடாதா? இப்ப புடிச்ச கையை விடக்கூடாதா? ஃபுல்லா கல்யாணம் முடியற வரைக்குமா? புடிச்சிட்டே இருக்கணுமா கல்யாணம் முடியற வரைக்கும்? ஓ, அதனால யாராவது கை கேட்பாங்க. தேங்க்யூ. கை கொடுக்க கூடாது. நோ ஏப்ரல் ஃபூல், நான் ஏமாற மாட்டேன். கண்ணூஞ்சலாடி இருந்தார் காஞ்சன மாலை மனமகிழ்ந்தார். கண்ணூஞ்சலாடி இருந்தார். ஆடலாமா ஊஞ்சலு? பூஷணங்கள் தரித்து பூஷணங்கள் தரித்து ஈஸ்வரனிடத்தில் ஆசைகள். பாலும் பழம் எப்ப கொடுப்பாங்க? ஈஸ்வரனிடத்தில்
ஆசைகள் ரொம்ப வைத்த கண்ணூஞ்சலாடி இருந்தாள் ரீதா கண்ணூஞ்சலாடி காஞ்சன மாலை மணமகனால் கண்ணூஞ்சலாடி இருந்தாள் அசைந்த சங்கீலியாட உசைந்த உருசி பாட இசைந்து தாளங்கள் போட யாரெல்லாம் கோபம் இருக்கா அடிங்க அவங்க மேல தூக்கி கேமராமேன் மேல போட்டோம் மண்டை மேல விழுந்தது பரதஷ்டி பரதஷ்டி. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அவனுக்கு உன்னை கண்ணே தெரியாது நீ என்ன சொல்றியோ அவன் உனக்கு பார்த்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான் இப்படி இப்படி. சந்திரசேகர பிரம்மணः பௌத்ரீம் ஆங்கீரச காரகஸ்ய நமஸ்காரம் பண்ணிட்டு வடக்க போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வரவே அவ்வளவு சீக்கிரம் வரணும். சரியா? मांगल्यम तंतुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नानि सुभगे संजीव शरदशतं परिडुवगला सुमंगलेरियम मधुरि वागम मे दवजदा शांतमेन्द्र में सुभद्रा
அது நாத்தனார் இருக்கா சுமங்கலி யாராவது உங்களை வைக்கணும். நல்ல படத்துக்கு நான் தான் ஜெயிப்பேன். பிரீதா பத்தி சொல்றதுக்கு பாசிட்டிவ் வந்து ஒரே ஒரு லைன் தாங்க இருக்கா, ஒரு பொண்ணு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நெகட்டிவ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. பிலீவ் இன் தட். ஹரி இன்னும் கூட வந்துட்டு அவனோட கிளாஸ் பெஞ்ச்ல வந்துட்டு காம்பஸால கிறுக்கி அவளோட பிளேஸ்ல வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண டைம் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அங்க இருந்துட்டு இன்னைக்கு இங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வாய திறந்தாவே போயிங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? என்ன வாயினே தெரியாது, பார்த்தா அப்பாவி பொண்ணு மாதிரி இருக்கு. சொல்ல போறா நாங்க மாப்பிள்ளைக்காக ரொம்ப ஃபீல் பண்றோம், தெரியாம மாட்டிக்கிட்டாரு. மாப்பிள்ளையோட தங்கச்சி கூட அழுதாங்க. அவருக்கு ஒரு 7-8 வருஷம் டைம் இருந்துச்சு, யோசிச்சிருக்கலாம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. மாப்பிள்ளைக்கு கிஃப்ட்லாம் ரொம்ப விழுந்து விழுந்து பண்ணுவா, கவிதை எழுதுறது அதெல்லாம் செமையா பண்ணுவா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரைய சொல்லுவா, கிளாஸ் ரூம்ல வரைய சொல்லுவா, நான் வரைஞ்சு கொடுத்துருக்கேங்க. அப்புறம் அது கல்வன், என்னது கவிதை ஏதோ சொல்லுவா, நீ கல்வன் சொல்லிட்டு ஒரு கவிதைங்க, அது அவளை சொல்லுங்க, இது மட்டும் ஒன்று சொல்லிட்டு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறமா வந்துட்டு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு நீயும் மருமகனா அடவாடா சீக்கிரம். டுகெதர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கன்றப்போ வி ஃபீல் கிரேட், வி ஃபீல் ப்ரௌட் அண்ட் இன்ஸ்பயர் ஆகிறோம். நாங்க இன்ஸ்பயர் ஆகிறத பார்த்து. ஸ்ட்ரீட்ஸ் ஆக்சுவலி பண்ணி பிரீதா பின்னாடி அவன் போறது கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சுத்திட்டு போறது. So, அவனுக்காகன்னு சொல்லிட்டு சைக்கிள்ல டபுள்ஸ் கூட்டிட்டு போறது. ஆமா, ஆல் தோஸ் திங்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஆப்வியஸ்லி வி ஆர் மாமா. இதெல்லாம் அந்த பெருமையா? கடமை. அங்க இருந்துட்டு இங்க வந்துட்டு மாப்பிள்ளை தோழனா இருந்து எல்லாம் பண்றதெல்லாம் ஃபீல் சோ சர்ரியல் ஃபார் us. ஜோக்ஸ் அபார்ட், அவங்க ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்றாங்க. இவ்வளோ இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்லாம் சர்வைவ் பண்ணி வீட்ல ஸ்ட்ராங்கா இருந்து சம்மதம் வாங்கி இன்னைக்கு 2 வீட்டோட ஹாப்பியா மேரேஜ் முடிச்சிருக்கா. எமோஷனலா. இன்னொன்னு என்னன்னா, நல்லா நிறைய சண்டை போடுவாங்க. ஆக்சுவலி சண்டை போடாத நல்லா சண்டை போடுவாங்க, ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர். அது வந்து பார்த்தா அதுதான் மெயின் பாயிண்டே. ஏன்னா நாங்களே பார்த்துருக்கோம், லேப்ல சண்டை போடுவா, அழுவா, அது இதுன்னு வாங்க. அவங்க நெக்ஸ்ட் டைம் இவங்களா சண்டை போட்டாங்க, நம்ம தலையை உருட்டினாங்கன்னு இருக்கு. எனக்கு கலங்கிச்சு கண்ணு. ஏதோ லைக் நான் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லைக் எமோஷனலா இருந்துச்சு அவ அழுறது பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஏன்னா த்ரூ அவுட் பார்த்துருக்கோம், ஒரு 6 வருஷம் நாங்க கூட இருந்து பார்த்துருக்கோம். காலேஜ் டைம்ல லாங் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் லாங் டிஸ்டன்ஸ், ஃபோன்ல மட்டும்தான் பேசிப்பாங்க. வேற மீட் பண்ண என்னன்னா இத்தனை வருஷம் அந்த காலேஜ் டைம்லலாம் அவங்க மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனே இருந்தது இல்லை. ஆனாலும் வந்து ஒரு இப்படியா இருந்து சாதிச்சிட்டாங்க பெரிய சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் 10 வருஷம் ஆக போகுது. நல்ல லவ், ஹாப்பி லவ், ஃபாரெவர் இப்படியே இருந்தா ஹாப்பி. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. எப்பயும் அடிச்சுக்காம சந்தோஷமா ஜாலியா இருங்க. ட்ரையல் இனிமேதான் உங்களை பார்த்து தான் நாங்க ட்ரையல் பார்க்க போறோம். ஹாப்பி மேரிட் லைஃப்.
ஆக்சுவலி இன்னைக்கு தான் எங்கள் அக்காவோட கல்யாண நாள். எனக்கு எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கும் எனக்கு ஆக்சுவலி 10 years ஏஜ் டிஃப்ரென்ஸு. நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அக்கா தான் என்னைய பார்த்துக்கிட்டேன். எல்லாமே டேக் கேர் பண்ணது அவள் தான். ஸ்கூலு எல்லாமே. அதனால் இப்போது அவள் கல்யாணம் ஆகி போகிறதுனால லைட்டாக ரொம்பலாம் இல்லை லைட்டாக எமோஷ்னல் ஆகுது. பட் ஸ்டில் அவள் இல்லாமல் வீடே ஒரு மாதிரி காலியாக இருக்கும், சத்தமே இருக்காது. அவள் தான் சவுண்டே. வெளிலலாம் போனால் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவ வீட்டுக்கு வந்தால் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டு. இப்போ வீட்டில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து வெளியே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஆரம்பிச்சிட்டா. அவள் தான் என்ன சொல்கிறது, அந்த வீட்டுக்கு வந்து சோல் கொடுக்குறதே அவள் தான். இப்போ அந்த சோலே இல்லைன்ற போது வீடே வந்து ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் கிடக்கும். ஸோ அக்கா, ஐ மிஸ் யூ. நான் சும்மா செவனேன்னு இருந்த என்ன வந்து சாக்லேட்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண. சரி, நீ சாக்லேட் தரும்போது நினச்சியா நம்ம கல்யாணம் ஆகும்? சத்தியமா சாக்லேட் தரும்போது நெக்ஸ்ட் டே வந்து பேசுவான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஸ்கூல்ல ஆரம்பிச்சது பார்த்தா இப்போ ஆனால் எனக்கு ஸ்கூல் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, நடுவில் எதுவுமே இல்லை. ஸ்கூல் மட்டும்தான் மெமரி. அதுக்கப்புறம் நாங்கள் சரியா பார்த்து கூட மாட்டோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே கல்யாணம் தான். போராட்டங்கள், லாங் டிஸ்டன்ஸ். ஆமா, நான் காலேஜ் அங்கே போயிட்டேன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெகுலராலாம் வெளிலலாம் போக மாட்டோம் ஆக்சுவலா. அப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல, நம்பவே முடியல. எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, கல்யாணம் ஆயிடுச்சு. அது டிஃப்ரென்ஸே தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு நிஜமாவே. எனக்கு நார்மலா எப்படி இருக்குன்னா, ஓகே இப்போ வீட்டுக்கு போகிறோம், ஓகே ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்க, ஏதோ வந்து பண்றாங்க, ஃபங்க்ஷன் பண்றாங்க, அந்த ஃபீலிங் தான் இருக்கு. ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு அப்படின்னு தான் இருக்கே தவிர மேபி இன்னும் எதுக்கு ரியலைஸ் ஆகணும்? 10 வருஷமா எப்படி இருந்தோமோ இப்போ அப்படியே இருக்க போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். பெருசா ரியலைஸ் ஆகல, கிட்டால ஒன்றும் பெருசா. என்ன வேணா பண்ணிடலாம். அதாவது லவ் பண்றது ஈஸி. ஆமா, கல்யாணம் பண்றது சொன்னாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி பாடுறா தெரியும். அதாவது இந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 months முன்னாடி 8 செப்டம்பர்ல ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? பண்றோம். நான் அப்ப கேட்பேன் இவர்கிட்ட, எதுக்கு இப்பவே ஆரம்பிக்கிறோம், செப்டம்பர் உண்மையா பண்ணிக்கலாம் அப்படின்னு. செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அதாவது முந்தா நேத்திக்கு வரைக்கும் கூட வேலை இருந்தது. ஏதாவது ஒரு வேலை மாறி வேலை. இதுலயே நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு நான் வந்துட்டு மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் வீட்லயே இல்ல. வீட்லயே இந்த 8 மாசமா நானும் இல்லை, இவனும் இல்லை. அலஞ்சு எனக்காவது வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்குலாம் நிறைய ஆள் இருந்தாங்க. பாவம் இவளுக்குலாம் ஆளும் கிடையாது அந்த அளவுக்கு. எல்லாரும் வேற இடத்துல இருக்காங்க. ஹெல்ப் செல்ஃப் ரைட் நல்ல வேலை, பெரிய லேர்னிங். ஒரே டைம் கத்துக்கிட்டோம், 2 பேரும் ஒரே டைம்ல கத்துக்கிட்டோம் காரு. ஸோ அதனால எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க 1 வாரம் முன்னாடியே. என் கசின்ஸ்லாம் இருந்தாங்க, இவ்வளோ பேர் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணேன். அவளுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனால் எல்லா இடத்துக்கும் தனியா போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் முடிஞ்சது. கூத்தும் வெறும் 2 நாள். இதுக்கா நாங்க அந்த மொமெண்ட் எங்களால ஃபீல் கூட பண்ணோமான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஞாபகமும் இல்லை. அப்படின்னு போயிடுச்சு. வரல எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, ஓகே இவ்வளோ ரொம்ப டயர்ட் ஆகி எப்படா வந்துட்டு ஃபங்க்ஷன் முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஆனா சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. இந்த வருஷம் வந்துச்சுன்னா நாங்க 10th anniversary எங்க வெளில போயிடுவோம். நாங்க ஊர்லயே இருக்குமா, இந்தியன்ஸ் கிடையாது, வெளில போயிடுவோம் எங்கேயாவது போறோம். இதுதான் இந்த வெட்டிங் மொமெண்ட் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி வச்சிருந்தா இவ, என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும். அப்படியே அங்க வந்ததுக்கு அப்புறம் பிளாங்க் ஆகி கீழே இன்னும் இறக்குனா அவளால கட்ட முடியாதுங்க. பாகிஸ்தான் அவன் சொல்றான் கட்ட முடியலடின்றான். இழுக்கி பிடிச்சா இன்னும் கொஞ்சம் கயிறு ஒரு இவ்வளவு தூரத்துக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கட்டி இருக்கலாம். சரி, அப்புறம் சரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தாலியில சார் 2 தாலியில எங்க நான் வந்துட்டு 2 2 போட்டேன், மீதி 2 ஜனனி போட்டேன். என்னோட நாத்தனார் முடிச்சு அப்படி தூங்கிட்டா சார். ஃபீல் பண்றேன் நான் மொமெண்ட். எப்படியோட முடிஞ்சதுடா. மயக்கெல்லாம் போட்டு விடுண்டா, ஜஸ்ட் மிஸ் கேட்ச் பிடிச்சிட்டேன். இது மட்டும் நம்ம சொல்லி ஆகணும். இது வந்துட்டு நம்ம நீங்க எடுக்கிறீங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்லேருந்து
நமக்குல இது வந்துட்டு ஒன் ஆஃப் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு பண்ணீங்க. Yes. அது வந்துட்டு அதேதான் எனக்கு தெரியல. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அது பெஸ்ட் அப்படின்னா பெஸ்ட். ஆக்சுவலா இப்போ கூட வந்துட்டு எங்களுக்கு டயர்டா தான் இருக்கு. ஆனா இது ஒரு அவுட்கம் என்னன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கான அவுட்புட் பார்த்துட்டா நமக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு தோணும். ஏன்னா நம்மளே அப்போ வந்து டயர்டா இருக்கும் போது கூட நம்ம உற்சாகப்படுத்தி டீம் விட மாட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் we did for our wedding is choosing wedding host. அந்த டாப் டயர்ல ஒன்னொன்னு இருக்குன்னா அதுல நம்பர் 1 வந்து போட்டோகிராஃபி. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எப்படி பண்ணுவாங்களோன்ற பயம் கவலைதான் இல்லை. அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து தரதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யூ டிசர்வ் மோர் கிளைண்ட்ஸ், மோர் வியூஸ், மோர் ஃபாலோயர்ஸ். ஐ எம் விஷிங் யூ ஃபார் தி பெஸ்ட். Thank you so much. ரோலே பண்ணிக்க மாட்டோம். கார்டு போடலன்னு தானே சொல்ல போறீங்க நீங்க? ரைட்டா பின்னாடி கால் வச்சு நல்லா ஏதா பண்ணல, நான் மட்டும் நினைக்கிறேன். 10 வருஷம் லவ் கண்டினியூ போகுது. சாய்ங்க ஓகேங்களா? Group.